காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. PGM Lodge, PGM Plaza, 23 Bangalore Road. திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. சுந்தர் லாட்ஜ் 35, கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. கன்யா லாட்ஜ், பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ராதா லாட்ஜ் 94, சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. சக்தி ஹோட்டல் 144, கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு. விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு. அதே ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு ஒரு பையன் வந்துடுவான். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மகன் பாருங்க திருமணத்துக்கு வந்துட்டான், ரொம்ப தகுதியான வயசில் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த பையன் வந்து இல்லறத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்திக்கிட்டு எந்த அளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறது அந்த பையனுக்கு தான் மட்டும்தான் தெரியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பையனை பெற்ற தாய் தகப்பனார்கள் அத்தனை பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த பையன்கிட்ட மேல்வாரியாவது கேளுங்க, திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நீ இருக்கிறியா, உனக்கு திருமணம் பண்ணலாமா, பண்ணால் இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறியா அப்படின்னு மகன்கிட்ட தெரிஞ்சுட்டு தான் அவனுக்கு திருமணத்தை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து வெட்கப்பட்டு கொண்டோ கூச்சப்பட்டு கொண்டோ ஒன்றும் பேசாமல் மனம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுகத்தை எதிர்பார்க்க முடியாமல் மனைவியின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளமே தவிர ஒற்றுமையான வாழ்க்கை நடத்த இயலாது. அநேகர் மன வாழ்க்கையை திருப்தி இல்லாத காரணத்தால் விவாகரத்து ஏற்படும் சம்பவங்களும் ஒருவர் மீது ஒருவருக்கு வீணான சந்தேகங்கள் ஏற்படும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உருவாகும். அதனால் வெக்கத்தை விட்டுட்டு எந்த தாய் தப்பனாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட சொல்லுங்கள், சொல்லி குணப்படுத்திக்கிட்டு திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பெண்ணை பெற்ற தாய் தப்பனார் அத்தனை பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பெண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மணமகன் வரான்னு வச்சுங்க. அந்த மணமகன் வரும்போது அவன் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், விதவிதமான காரில் வந்து இறங்குறான் அப்படின்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. இல்லை பெரிய நண்பர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்துட வேண்டாம். அந்த பையனுடைய நடவடிக்கைகள், அவன் எப்படி இருக்கான், அவனுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க முதல்ல. அதுக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் சரி 6 மாதம் ஆனாலும் சரி பொறுமையாக ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது அந்த பையனை பாருங்கள். அந்த பையன் அவனை பார்க்கும்போது கண் குழி விழுந்து கண்ணை வந்து ஒடுக்கல் விழுந்து போய் இருந்தது அப்படின்னா அந்த பையனை வந்து வீட்டு வாசப்படியிலே ஏற்றாமல் அப்படியே திருப்ப அனுப்பிச்சிடுங்க. அந்த பையனை கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்து போய் இருந்ததுன்னா அந்த பையனை வீட்டு வாசப்படியிலே ஏற்றாமல் திரும்ப அனுப்பிச்சிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரே ஒரு முறை கூட இல்லைன்னு ஈடுபட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் உடம்பு தகுதி இல்லை அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து எல்லா ஆண்களுமே வந்து கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்தவங்கெல்லாம் இல்லைன்றதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த பலகீனத்தில் பாதிக்கப்பட்டவனை ஆளை பார்த்தவனே அவன் பலகீனத்தால் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து முத்திரை குத்துன மாதிரி அவனை உடம்பை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதனால் எல்லாத்தையுமே நான் இது சொல்கிறேன் அப்படிங்கிறத கணக்கு எடுத்துடக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்களை வந்து அது ஒரு முறை ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுங்க. அதே மாதிரி வயோதிகர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி அதிகபட்சமான பேர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் பொண்டாட்டி பிள்ளைங்களை வெளியே கூட்டிக்கிட்டு மனைவியோட சந்தோஷமாக வெளியே போயிட்டு பேர குழந்தைங்களை கொஞ்சிட்டு இருக்கிற காலகட்டங்களில் மனைவியை வந்து இல்லறத்தில் ஈடுபட்டு திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால பல குடும்பத்தில் பல பெரியவங்க வந்து ரொம்ப சின்ன பணம் அடையக்கூடிய ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னாக்க பெண்களுக்கு வந்து வயது அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தை வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. பெண்கள் வயது அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தை வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஆண்கள் வந்து வயசு அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தை வந்து இழந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பிளவுகள், அதாவது சண்டை சச்சரவுகள் வந்து அதிகபட்சமாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்குது. அது எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி சின்ன உதாரணமாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். எப்படின்னாக்கா இன்றைக்கி வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது கோயிலுக்குள்ளே போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்க, ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா கையை வயசானவங்களை சொல்கிறேன் கையை கோத்துக்கிட்டு 2 பேரும் உரசி
மேலே இடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அன்னோனியமாக போகிறாங்க பாருங்கள். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ண காலத்தில் இல்லறம்பத்தில் சுகம்பட்டவங்க, இப்போவும் சுகமாக இல்லறம்பத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த இல்லறம்பத்தில் கோட்டை விட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் மனைவி முன்னோக்கி நடந்துக்கிட்டே இருப்பான், இவன் பின்னாடி நடந்துகிட்டு இருப்பான். இல்லை இவன் முன்னாடி நடப்பான், மனைவி பின்னாடி நடந்துகிட்டு இருப்பான். அப்போ இந்த பெண் என்ன நினைப்பான் அப்படின்னா, அட இந்த பாவியோட போய் என்னடா வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது நினச்சி மனசு வெம்பி வெதுங்கி போய் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இன்றைக்கி அதிகபட்சமான வயோதிகர்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, சேலம் சித்த வைத்தியசாலை ஆயுர்வேத வைத்தியசாலையை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் எங்களை விட தலை சிறந்த வைத்தியர்கள்லாம் நிறையா இருக்காங்க. எங்களை விட தலை சிறந்த வைத்தியர்கள்லாம் நம்ம ஊரில் நிறையா இருக்காங்க. அதனால் ஒரு முறை ஆலோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆலோசனை பண்ணும்போது நாங்கள் சொல்கிற முறைகள், நாங்கள் சொல்கிற பத்தியங்கள், மருந்து சாப்பிடும் நாட்கள் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறோம். பாதிக்கப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த வகை தான் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு குறைந்தது 6 மாதம் 9 மாதம் 12 மாதங்கள் மருந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது படிப்படியாக இதனுடைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது எப்படி கிடைக்க ஆரம்பிக்கும்னாக்கா, இந்திரியங்கள் உடம்புல நீத்து போன சக்தின்னு உடம்புல அதிகமாக இருக்கும். சின்ன வயசில் தவறு செய்யும்போது நீத்து போன சக்தின்னு அதிகமாக இருக்கும்போது அந்த சக்தி பூரா தன்னால் வெளிப்படுத்திக்கிட்டே வரும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண்ணை பார்ப்பாங்க அல்லது ஒரு செக்ஸ் புக்கை படிக்கிறாங்க, ப்ளூ ஃபிலிம் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஆணூர் ஈரப்பசை மாதிரி அப்படியே கசிஞ்சு முன்னாடி ஒரு சொட்டு 2 சொட்டு நின்றுட்டுருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னால் யூரின் போகும்போது ஒரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சா என்ன சக்தியோ அந்த சக்தி தன்னால் கொட்டிடும். அதனால் அதிகபட்சமாக சின்ன வயசு பசங்க ஒரு பெண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதோ, ஒரு செக்ஸ் புக்கை படிக்கிறதோ, இல்லை டிவி நிகழ்ச்சியில் முக்கியமாக இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா மட்டும் வியாதி குணமாகாது. நடந்துக்கிற முறைகள் கரெக்டாக இருக்கணும். அதே சமயத்தில் பத்தியங்கள் கடைப்பிடிக்கணும். பத்தியங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னா எவ்வளோ பாதிக்கப்பட்ட இதாக இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எங்களுடைய மூலிகை மருந்துகள் யாவுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா, குறைந்தது 6 மாதம் 9 மாதம் 12 மாதங்கள் இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டாகணும். 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ சாப்பிடும்போதே பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த மந்திரத்தில் மாங்காய் பறித்து கொடுக்கறது எங்களால் முடியாது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மூலிகை மருந்துகள் எப்படின்னாக்கா, 6 மாதம் 9 மாதம் மருந்து சாப்பிட்டுட்டே வரும்போது எந்த மாதம் உங்களுக்கு போதும் அப்படின்னு திருப்திப்படுதோ அந்த மாதத்தில் மருந்து நிறுத்திக்கலாம். அதுக்காக மருந்து தொடர்ந்து சாப்பிடணுங்கிற கணக்கு கிடையாது. உங்களுக்கு போதும் அப்படின்னா எந்த மாதமாக இருந்தாலும் நிறுத்திக்கலாம். அதே சேலம் தலைமை ஆஃபீஸுக்கு நீங்கள் உங்கள் கடிதம் மூலிமா உங்களுடைய விவரங்களை எழுதி ஆலோசனை பெறலாம். இல்லை நேரில் வந்தீங்கனாலும் நாங்கள் சொல்கிற முறைகள், நாங்கள் சொல்கிற பத்தியங்களை கேட்டு நீங்கள் இல்லறத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணிக்கலாம். அதனால் யாராக இருந்தாலும் சரி, இது எங்களுடைய ஸ்தாபனம் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. சேலம் சிவராஜ் சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற உங்களுடைய சொந்த ஸ்தாபனமாக நினச்சிங்க. மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.